வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜகவால் கால்ன்றவே முடியல. 2014 மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்தப்பட்ட தேர்தல் குஜராத் மாடலுங்கிற கருத்துருவாக்கத்தை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த தேர்தல். முதல் முறையாக பாஜக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடித்தது 2014 நரேந்திர மோடி தலைமையில். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. அவர் 2019 மோடி 2வது முறையாக பிரதமராக வென்றார். ஆனால் தமிழ்நாட்டில் பெருசாக சாதிக்க முடியல. கடைசி 2024 3வது முறையாக இந்த தடவை அறுதி பெரும்பான்மை கிடைக்கலனா கூட மோடி கூட்டணி கட்சிகளோட தயவில் பிரதமர் ஆயிட்டாரு. இப்பயும் பாஜகவோட தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியல, சொல்லும்படியான வெற்றி ஈட்ட முடியல. அப்படி 2014, 19, 24 3 பொது தேர்தலையும் பாராளுமன்ற பொது தேர்தலையும் படுதோல்வி. மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாட்டில் அவங்களால எளிதாக உள்ள வர முடியல. அப்ப தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை உருவாக்கி உள்ள நுழையலாம் அப்படி எதிர்பார்த்து காத்துக்கிற வேலையில கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசினாங்க. இப்ப பிள்ளையாருக்கு தமிழ்நாட்டில் மார்க்கெட் இல்லை, சந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளையாரை விட்டுட்டு முருகனை பேச தொடங்குறாங்க. எப்ப பேச தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு இந்த கருப்பர் கூட்டம்ங்கிற ஒரு வலையொலியில அந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒருத்தர் இழிவா ஆபாசமா பேசின பிறகு அது சமூக வலைதளங்கள்ல பரவுது. அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்களால கண்டனத்துக்கு உள்ளாகுது. அந்த சமயத்துல வேல் யாத்ரா அப்படிங்கிற பேர்ல எல்முருகன் அன்னைக்கு இருந்தப்ப அன்னைக்கு முருகனை கையில் எடுத்து அன்னையிலேருந்து தான் அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பெரிய அளவில் அது எடுபடல, ஒன்றும் கதைக்கு ஆகல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில பாஜகவோட கரங்கள்ல ஒரு துருப்பு சட்டை தூக்கி கொடுத்தது திமுக. 2024 டிசம்பர் 25 அன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவுக்கு வழிபாடு செய்ய போறாரு. ராஜபாளையத்தை சேர்ந்த அவுதாகின்னு ஒருத்தர் குடும்பத்தோடு போறாரு. நேர்த்திக்கடன் பண்ண போறாரு. ஆடு கோடி எல்லாம் பலியிடுவதற்கு எடுத்துட்டு போறாரு. அப்ப ஆடு கோடி பலியிட தடை அப்படின்னு ஒன்ன போட்டு அந்த சமயத்துல பிரச்சனையை உருவாக்குது. அந்த பிரச்சனை மைய பொருளாக எப்போ ஆகுதோ அப்பதான் பல பேருக்கு தெரியுது திருப்பரங்குன்றம் மலை மேல தர்காவில் இருக்கா அப்படின்னு தெரியுது. குறிப்பா இந்துத்துவ அமைப்புகளுக்கும் தெரியுது. அப்படி டிசம்பர் 25ஆம் தேதி அபுதாகிர் ஆடு கோழி பலியிட போறப்ப தடை போட்ட அரசு 1 மாத காலமா அது பேசுபொருளாகுது, புகஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜனவரி 21ஆம் தேதி நவாஸ் கனி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் போறாரு. அவர் போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு வர்றப்ப அந்த மலை அடிவாரத்தில் உட்காந்து சாப்பிடுறாரு. அவர் அசைவம் சாப்பிட்டாரு, மலை மேல உட்காந்து அசைவம் சாப்பிட்டு புனிதத்தை கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை வச்சு பாஜக அரசியல் பண்ண தொடங்குது. அப்ப பாஜக அரசியல் பண்ண பாதை அமைச்சு கொடுத்ததே திமுக. இதான் நம்மளோட பிரதானமான குற்றச்சாட்டு. அப்ப இதுல திமுக பொறுத்த வரைக்கும் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்குது அப்படின்னு குற்றம் சுமத்துறோம். இப்ப இந்த கார்த்திகை தீபம் ஏத்தணும், இல்ல மலை உச்சில தான் ஏத்தணும், வழக்கமே ஏத்தக்கூடிய இடத்துல ஏத்தக்கூடாது, மலை உச்சில ஏத்தணும், நாங்க நீதிமன்ற ஆணையை பெற்றுட்டோம்னு சொல்லிட்டு பாஜக பெரிய கலைபரம் பண்ணுது. அதை வச்சு அரசியல் பண்ணுது. இந்த அரசியல் எது வரைக்கும் போயிருக்குன்னா பாஜகவோட முகம், பாஜகவோட மூளையில் சொல்லப்படக்கூடிய அமித்ஷா பார்லிமெண்டத்தில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து பேசுறார். அதே போல RSS தலைவர் மோகன் பாகவத் திருச்சிக்கு வர்றப்ப ஒரு நிகழ்வுல பேசுறப்ப அவரும் திருப்பரங்குன்றம் மலை குறித்து பேசுறார். இந்த சிக்கல் ஒரு முதன்மை சிக்கலா மாறிடுச்சு. எல்லா கட்சிகளும் நிலைப்பாட்டை தெரிவிக்குது. அதுல அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பாஜகவோட கூட்டணி இருப்பதால பாஜக ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. இப்படி எல்லா கட்சியும் ஒண்ணு திருப்பரங்குன்றம் மலையில அங்க கார்த்திகை தீபம் இந்த மலை உச்சில ஏத்தணும், ஏத்தக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் நிலைப்பாடு எடுத்து எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டை அறிவித்து விட்டன. ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் இந்த வாரத்துல வாயே திறக்கல. அது யாருன்னா நம்ம பனையூர் பண்ணையார் தான். இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பாஜகவோட துருப்புச்சிட்டு. தமிழ்நாட்டை இன்னொரு அயோத்தியா மாத்துவோம் அப்படின்னு கொக்கரிக்கிறேன். தமிழ்நாட்டை இன்னொரு அயோத்தியா மாத்துவானா? அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் ஒரு கலவர சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறேன். அன்னைக்கு அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதி இடத்துக்கு போறேன். உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுட்டு நிபந்தனையை உள்வாங்கிட்டு போறேன். நாங்க ராம ஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோங்கிறேன். ராமர் அங்கதான் பிறந்தாரு. அந்த ராம ஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோம். நாங்க பாபர் மசூதிக்கு எந்த சேதம் விளைவிக்க மாட்டோம்ங்கிற வாக்குறுதியை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துட்டு போனவன் கடைசியில உலகத்தின் கண் முன்னால பாபர் மசூதியை இடிச்சு தகர்த்தான். இதான் வரலாறு. அப்ப அதே போல இந்த திருப்பரங்குன்றம் மலையை இன்னொரு அயோத்தியா மாத்தோம்னு அர்த்தம். மலை உச்சில போய் தீபமேத்திரங்கிற பேர்ல
அந்த தர்காவுக்கு சேதம் விளைவிப்பது. தர்கா வந்து ஏதாவது ஒரு கள்ள தூவிச்சிட்டா கூட அது பெரிய தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் பெரிய சர்ச்சையாக மிகப்பெரிய சிக்கலாக உருவெடுத்துரும். அப்ப அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. அது திரும்ப திரும்ப அதை ஊதி பெரிதாக்கப்படுது, புகஞ்சு கொண்டே இருக்குது, கலண்டு கொண்டே இருக்குது. இப்ப இந்த விவகாரத்துல விஜயோட கருத்து என்ன, விஜயோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நிலைப்பாடும் இல்லை, எந்த கருத்தும் இல்லை. திருப்பரங்குன்ற விவகாரத்துல விஜய் வாய் திறக்கவே இல்லை. புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் பேசுறப்ப நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் புதுச்சேரியில வாழக்கூடிய மக்களுக்கும் குரல் கொடுப்பேங்க. தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற மலை விவகாரம் பத்தி எரியுது. அதை பத்தி ஒத்த வார்த்தை சொல்றதுக்கு, ஒரு கருத்து சொல்றதுக்கு, ஒரு அறிக்கை விடுறதுக்கு, ஒரு ட்வீட் போடுறதுக்கு துப்பு இல்லை. இவர் தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லாம புதுச்சேரி பிரச்சனைக்கும் அறுத்து தள்ளுவாராம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கூத்து. இப்ப கடைசியா பார்த்தா நேற்று வந்து தாவேகாவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதுல அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்களோட மாநில நிர்வாகிகள் ஒருத்தராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் வெள்ள வந்து பத்திரிகா சந்திப்பு. அப்ப திருப்பரங்குன்ற விவகாரத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு 3 தடவை 4 தடவை போட்டு கேட்டேன். கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல, நமக்கு ஒண்ணுமே புரியல. திமுக வந்து விமர்சிக்கிறாரு, அப்புறம் வந்து பழைய நடைமுறையை தொடரணுங்கிறார். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பொடிப்புற தேடணும் போல இருக்கு. அந்த லட்சணத்துல அவங்க நிலைப்பாடு இருக்கு. அப்ப இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல திமுக விமர்சிங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இதுல முழுக்க முழுக்க ஒரு பச்சை அயோக்கியத்தனத்தை பண்றது பாஜக, சங் பரிவார் கும்பல். அந்த பாஜக குறித்தோ சங் பரிவார் கும்பல் குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசாம எப்படி திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து கடந்து போக முடியுது? அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்து பாஜக எந்த பங்குமே இல்லையா? பாஜக எந்த தவறுமே பண்ணலையா? பாஜக அரசியல் பண்ணலையா? பிரித்தாளன் சூழ்ச்சியை கட்டெடுத்து விடலையா? ஏன் பாஜக சங் பரிவார் கும்பல் குறித்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல? அவங்க தலைவர் விஜய் வந்து இது குறித்து பேசுறதே கிடையாது. அறிக்கையின் விடல, வாய் திறக்கவும் இல்லை. ஒரு பக்கம் இவர் பேசாரு, என்ன சொல்றாருன்னே புரியல. அப்படி பேசுறப்ப கூட திமுக 2 தடவை சொல்றாரு, பிரச்சனை இல்லை. ஆனா பாஜக ஒரு மொழி கூட ஏன் சொல்லலை? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன்னா ஒட்டுமொத்த தாவேகா கூடாரமோ பயந்து கிடக்குது. யாரும் தவறையும் கூட பாஜகன்னு பேசுறாதீங்க, பாஜக விமர்சிக்காதீங்க, பாஜக எதுக்காதீங்க. இதுதான் அவங்களோட முடிவு. குறிப்பா கரூர் மரணங்களுக்கு பிறகு விஜயோட வாயில பாஜகன்னு வார்த்தை வந்துச்சா? பாஜகங்கிற வார்த்தை இந்த 2 மாத காலத்துல எங்கேயாவது பேசியிருக்காரா? பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு பேசியிருக்காரா? புதுச்சேரியில வந்து ஆளுங்கட்சியா இருப்பது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி. புதுச்சேரியில் ஆளுங்கட்சியாருன்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக. அங்க உள்துறை அமைச்சரே நமச்சிவாயம் தான், பாஜகவை சேர்ந்தவர். அங்க காவல்துறையே பாஜகவின் கட்டுப்பாட்டுல இருக்குது, எங்க புதுச்சேரியில. அங்க போய் நமச்சிவாயத்தை புகழ்றாரு, உள்துறை அமைச்சரை புகழ்றாரு, ஆட்சி நிர்வாகம் சிறப்பா இருக்குங்கிறாரு. அங்க போய் திமுக நம்பாதீங்கிறாரு. அங்க திமுக நம்பல. ஏன்னா திமுக நம்பாததாலதான் அங்க 4 நூற்றாண்டு காலமா திமுக ஆட்சியில இல்லை. 2000 ஆட்சி இழந்தது திமுக புதுச்சேரியில. இப்போ வரைக்கும் ஆட்சி கட்டல அமர முடியல. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆட்சியை பிடிப்பாங்க என்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படல. அப்ப புதுச்சேரியில வந்து திமுக ஒரு பொருட்டே இல்லை, ஒரு செல்லா காசு, ஒரு வெட்டு. அங்க போய் திமுக நம்பாதீங்கிறார். அதே சமயத்துல புதுச்சேரியில ஏறக்குறைய ஆளுங்கட்சி போல பாஜக இருக்கு. பாஜக எங்க கொள்கையை எதிர்ன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்லணும்? பாஜகவை தோற்கடிங்க. பாஜக வந்து தென்னக மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவில் இங்கதான் ஆதிக்கம் பண்ணுது. பாஜகவை தோற்கடிங்க. பாஜக தூக்கிக்கிட்டு ரங்கசாமியோ நாராயணசாமியோ எந்த சாமி வந்தாலும் பாஜக விரட்டி அடிங்க, பாஜக இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிருக்கணும்ல. ஒரு வார்த்தை பேசலையே. ஏன் பேசல? பாஜக விமர்சிச்சு பேச முடியல. ஆனா என்ஆர் காங்கிரஸ் கட்சியை, அவங்க ஆட்சியை புகழ்ந்து பேச கேட்டா பாஜக எங்கள் கொள்கை எதிர்க்குது. இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகுதான் டெல்லியில குண்டுவெடிப்பு, தற்கொலை படை தாக்குதல் அப்படின்னு அறிவிக்கப்படுது. அதுல 15 பேர் ஏறக்குறைய இறந்து போயிட்டாங்க. அதுல உள்துறை அமைச்சகத்தோட பங்கு என்ன? எந்த செங்கோட்டையில் நிறுத்தி நரேந்திர மோடி வந்து தேச பாதுகாப்பு, தேச நலன் என்று முழங்குகிறாரோ அந்த செங்கோட்டைக்கு அருகவே குண்டு வெடிச்சிருக்கு. அப்ப உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது? உள்துறை அமைச்சகம் கோட்டை விடுது. நாட்டில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்பட்டா அறிக்கை கொடுங்க, ரிப்போர்ட் கொடுங்க கேட்கிற உள்துறை அமைச்சகம் அதோட நேரடி கட்டுப்பாட்டில் கூடிய டெல்லியிலேயே வெடிகுண்டு வெடிக்குதுன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு உள்துறை அமைச்சகம்? உளவுத்துறை என்ன பண்ணுது? எல்லாரையும் வந்து நோட்டமிடுற உளவுத்துறை டெல்லி மையப்படுத்தப்பட்ட பகுதி செங்கோட்டையவே கண்காணிக்கலையா அப்படின்னு
பாஜகவை நோக்கி கேள்வி கணக்குகளை விஜய் தொடுத்திருக்க முடியும், ஆனா தொடுக்கல. அதே போல எஸ்ஐஆர் நடைமுறை ஒட்டுமொத்த நாட்டோட மக்களோட வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு படுபாதக செயல். அந்த வாக்குரிமையை பறிக்கக்கூடிய படுபாதக செயல் வாக்குரிமையை நிரூபிக்கிறான். எப்படி சிஐஏ கொண்டு வந்து குடியுரிமையை நிரூபிக்கின்றானோ, இங்க குடியுரிமையை நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினானோ, அதே போல இப்ப கொண்டு வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்து வாக்குரிமை நிரூபிக்க சொல்றான். இது பத்தி ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்ணாங்க தாவேக்கா. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வரல, ஏதோ முக்கியமான வேலை போடுறதுக்கு வரல. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுறவங்க எல்லாம் பாஜகவை மையப்படுத்தி பேசல. ஆதரவு சென்னையில பேசுறாப்புல காவல்துறையே எங்களுக்கு அனுமதி தரல, காவல்துறையே சுத்தி வர சொல்லுது, காவல்துறையே கண்டுபிடி பண்ணுது. எது காவல்துறை பேசுறாரு, பேசுங்க, பிரச்சனை இல்லை. பாஜக பேசணும்ல, பாஜக பேசல. எப்பயுமே தாவேக்கா மடியில இந்த வாய் சவடால் விடுறது, சவால் விடுறது, இது எல்லாம் ஆதரவு நல்லா பண்ணுவாப்புல. ஆனா அன்னைக்கு மோடியை நோக்கி அமித்ஷாவை நோக்கி ஏதாவது சவால் விடுவாப்புல, சவடால் விடுவாப்புல அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது. சரி, விஜய் பேசல. அதுக்கு முன்னாடி விஜய் ஒரு காணொலி போட்டாப்புல. அந்த காணொலியில இந்த எஸ்ஐஆர் இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி பண்ணணும், எப்படி இணையத்துல வந்து அதை பதிவேற்றம் பண்ணணும், அதை சொல்றாப்புல. அதை சொல்றதுக்கு விஜய் தேவையில்லை, அது இணையத்துல போட்டாலே அது தெரிஞ்சிடும். இந்த எஸ்ஐஆர்ல பின்புலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அபாயம் என்ன, ஆபத்து என்ன, பாதகம் என்ன, இதைத்தான் ஒரு கட்சி தலைவராக சொல்லணும். ஆனா கடைசி வரைக்கும் அதை சொல்லலை. ஏன்னா அதை சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டத்துக்கு ஏன் வரலைங்கிற கேள்விக்குறியாகும். அப்ப வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காணொலி போட்டோம்னா பாஜக பேச வேண்டிய நிலைமை வரும். அப்ப அதை பேசாமல் இருக்கிறதுக்கு எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வது எப்படி அப்படின்னு ஒரு யூடியூபர் போல காணொலி போடுறது. இப்படி எதிரையுமே பாஜக அவங்க வந்து விமர்சிச்சு பேசல அண்மை காலங்கள்ல. அதே போல எஸ்ஐஆர் குறித்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில 8 இடங்கள்ல திமுக விமர்சிச்சு பேசுறாரு. பிரச்சனை இல்லை, தாராளமா திமுக விமர்சிங்க. 8 இடத்துல திமுக விமர்சிச்சா 14 இடத்துல பாஜக விமர்சிக்கணும். ஏன் பாஜக விமர்சிக்கல? ஏன் பாஜக விமர்சிக்காம தொட்டும் தொடாம போறீங்க? காரணம் அவ்வளவு பயம், அவ்வளவு உதறல். நாம ஏங்க அவ்வளவு தூரம் போனோம்? சிபிஐ வசம் வந்து கரூர் மரணங்கள் வழக்கு இருக்குன்னு. இங்க எஸ்ஐடி முதல் தொடக்க நிலையில கரூர்ல இந்த மரணங்களுக்கு பிறகு எஸ்ஐடி தான் அந்த வழக்கை எடுக்குது. அந்த சமயத்துல வழக்கு போடுறாங்க. யார் மேல? நிர்மல்குமார் மேல, புஷி ஆனந்த் மேல. அப்ப அந்த வழக்கு போற சமயத்துல புஷி ஆனந்த் எங்க போனாரு? தலைமுறை ஆயிட்டாரு. பொதுச் செயலாளர், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து தலைமுறை ஆகிறது இதுதான் முதல் தடவை. ஒரு வாரம் ஆளக்காணும். வழக்கு எஸ்ஐடி இருந்து எப்ப சிபிஐ ஒப்படைக்கப்பட்டுச்சோ அப்பதான் தலையை காட்டினாப்ல. ஆமா போல வெளில வந்து தலையை நீட்டினாப்ல. அது வரைக்கும் தலையை காட்டல. தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பல போராட்ட வடிவங்கள் முன்னெடுக்கும். அந்த போராட்ட வடிவங்கள்ல ஒண்ணு சிறை நிரப்பும் போராட்டம். வழிய வந்து போராடி நாங்க சிறைக்கு போறோம்னு மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு, துணிமணி எடுத்துக்கிட்டு நாங்க சிறைக்கு போறோம்னே போராட்டம் பண்ணுவாங்க. சிறை நிரப்பும் போராட்டம் எடுத்த மண் நிலம் இது. இந்த நிலத்துல ஒரு கட்சியோட பொதுச்சாளர் வந்து ஓடி ஒழிஞ்சிட்டார். இத்தாச்சும் கொலை வழக்கு இல்ல, கொலை முயற்சி வழக்கு இல்ல. ஒருவேளை 40 ரூபாய் இறந்து போன இந்த வழக்குல சிறைக்கு போனா கூட தப்பு இல்லை. 40 ரூபாய் உயிர் போயிடுச்சு. நீ சிறைக்கு போய் ஒரு மாசம் தான் என்ன ஆக போகுது? ஆனா அந்த சிறைக்கு போய்கிட்டு ஓடி ஒழிஞ்சிட்டாரு புஷி ஆனந்த், நிர்மல்குமார். நாம் தமிழக கட்சியோட நிர்வாகிகள் வீட்டுல என்ஐஏ சோதனை. அதே போல என்ஐஏ சம்மன் கொடுத்து விசாரணை கூப்பிட்டுச்சு. முதல்ல எனக்கு தான் கூப்பிட்டுச்சு. நாங்க வந்து அந்த என்ஐஏ விசாரணை கூப்பிடுது, என்ஐஏ சம்மன் கொடுத்து அழைக்கிறாங்கிறப்ப அண்ணன் சீமான் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் தம்பிகளை என்ன கூப்பிடுறது, நான் போறேன் விசாரணைக்கு. எப்படி? நான் விசாரணைக்கு போறேன், அவங்கள விடுங்க, நான் தான் முதல்ல, நான் போறேன் அப்படின்னாரு அண்ணன். அப்படி இந்த என்ஐஏ விசாரணை, சோதனை, நாம் தமிழக கட்சி சின்னம் பறிப்பு இப்படி நிகழ்ந்த போதும் நாம் தமிழக கட்சி பாஜக விமர்சிக்கிறதுல இருந்து கொஞ்சமாவது சமரசம் பண்ணிட்டோம்னா இல்ல, இன்னும் வலிமையா பாஜக தூக்கி போட்டு மிதிச்சோம். நாம் தமிழக கட்சியோட 15 ஆண்டு காலத்துல அவதூறு பரப்புரை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எவ்வளவோ இருட்டடிப்பு எல்லாத்தையும் கடந்து கொள்கை பிடிப்புல, கோட்பாட்டு நிலைப்பாட்டுல எந்த சமரசம் நாம் நிற்கிறோம். ஆனா அந்த கரூர் மரணங்கள் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு பாஜக விமர்சிப்பதை முழுக்க நிறுத்தி கொண்டது தாவேக. ஒரு பக்கம் திமுக சொல்லவே தேவையில்லை, அவன் வந்து பாஜக ஒழுகே அப்படிமா உடனடியாக ஒரு வழக்க போட்டா, அமலாக்கத்துறை ஏதாவது சம்மனை கொடுத்தா பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ்மா. ஏன்னா கரைவிடிந்த கரங்களால பாசிச கோட்பாடுகளை ஒரு நாள் இருக்க முடியாது. இவன் கை வந்து கரப்பட்டிருக்கு, இவன் ஊழல்வாதி. அவன் ஊழல்வாதிங்கிறப்ப அவன் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ மத்திய புலனாய்த்துறையோ ஏவி விட்டா வழக்குக்கு பயந்து விட்டு சரணடைஞ்சிருவான் ஒரு பக்கம்.
அதே போல இந்த பக்கம் தாவேகா இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐட்ட ஒப்படைக்கப்பட்டதால விஜயோட குடுமிப்பிடி அமித்ஷா கிட்ட இருக்கு. அதனால தவறையும் கூட பாஜகவை விமர்சிக்க மாட்டார் என்பது அது நாடறிஞ்ச விஷயம். விஜய் என்னதான் நாங்க சிங்கம், நாங்க கெட்டு போனதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சிங்கம் காட்டுல உழவக்கூடிய சிங்கம் இல்லை. இந்த சிங்கம் சர்க்க சிங்கம். இது வேட்டைக்கு போகாது. யாராவது ஏதாவது எலும்பு துண்டை போட்டா கவிக்கு தெரியும்.